வாக்குண்டா மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஸ்ரீ ஸ்ரீ பிருகுபதி ஜோதிட தொலைக்காட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் KP ஜோதிடர் MN ராஜவேணி. பிருகுபதி தொலைக்காட்சியிலிருந்து முதல் பதிவா நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தாங்க. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஜாதகத்துக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டி, அதாவது என்ன சம்பந்தம் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நிறைய நேச்சர் கேட்டிருக்கு. ஜோதிடமும் ஒரு தனி மனிதனுக்கும் உள்ள ஒரு இணைப்பு பிணைப்பு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் சார்ந்து கொண்டு போறதை விட ஆன்மீக சார்ந்து கொண்டு போறது ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இது நம்ம ஒரு பெரிய சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு கொடுத்தாங்க. இந்த ஜோதிடம் அப்படிங்கிற பராசரம் ரிஷி முனிவர் தான் நமக்கு முதல்ல அதை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஓலைச்சுவடியில் எழுதி இப்படி எழுதுனா ஒரு மனிதன் பிறக்கிறப்ப அவனோட அடுத்தடுத்து எண்ணங்கள் இருக்கும், அவன் எப்படி வாழ்க்கையில முன்னேறுவான், என்னென்ன செய்வான், எப்பப்ப என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பிருகு நந்தி முனிவர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டா அதுல இருந்து வேறுபட்டு இன்னும் ஒரு சில முறைகளா கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சேர்ந்து நமக்கு கொடுத்தது அந்த ஜோதிடம் அப்படிங்கிற 64 கலைகள்ல ஒரு கலை இந்த ஜோதிட கலை. இந்த ஜோதிடமும் மனிதனும் வெவ்வேறுல ரெண்டுமே பின்னி பிணிந்ததுதான். இப்ப வான்மண்டலத்துல வந்து நிறைய நட்சத்திர கூட்டங்கள் போயிட்டு இருந்தாலும் அந்த 27 நட்சத்திரங்களும் பிளஸ் 9 கிரகங்களும் தன்னோட பாதையில ஒற்றுமையா அந்த பாதையில மட்டும்தான் அந்த கிரகங்கள் சுத்தும். அந்த கிரகங்கள் இருக்க பாதையில மட்டும்தான் அந்த நட்சத்திர கோள்களும் சுத்தி வரனால இந்த 27 நட்சத்திரங்கள், அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரையும் சூரியன் டு ராகுகேதுகள் 9 நிழல் கிரகங்களை சேர்த்து 9 கிரகங்களையும் நமக்கு 12 கட்டம் அமைச்சு அப்பப்ப அந்த குழந்தை எப்ப பிறகுதோ அப்ப அந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு நம்ம அந்த கட்டத்துக்குள்ள போட்டு அதுக்கு நவாம்சத்தை போட்டு நம்ம ஜாதகம் எழுதுறோம். ஓகேங்களா? இப்ப ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பிறந்த ஊர்ல அச்சாம்சம் ரேகாம்சம் பிளஸ் அந்த குழந்தை பிறந்த ஊர்ல அன்னைக்கு சூரிய உதயம் எவ்வளவோ அதுல இருந்து அன்னைக்கு என்ன நட்சத்திரம் திதி கர்ணா யோகம் இதெல்லாம் பார்த்து நம்ம அந்த ஜாதகத்தை எழுதுறோங்க. அந்த சூரிய உதயத்துல இருந்து பிறந்த குழந்தை டைம் வந்து சூரிய உதயத்துல இருந்து கழிச்சு நம்ம ஒரு லக்னம் எடுத்து போடுறோம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்னம் நகர்ந்துகிட்டே வரும். அது அந்த லக்னம் எடுத்து போடுறோம். நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். இப்ப இந்த ஜாதகம் கண்டிப்பா ஒரு தனி மனிதனுக்கு தேவையா அப்படிங்கிறப்ப கண்டிப்பா தேவைதாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த டயத்துல வான்வெளியில என்னென்ன கிரகங்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த கட்டத்துல அமைக்கிறப்போ ஒரு சில கிரகங்கள் தன்னோட நிலையிலிருந்து வக்ர நிலையா இருந்திருப்பாங்க. அந்த வக்ர நிலைக்கு இன்னொரு பெரிய டெஃபினிஷன் கொடுக்கணும். ஏதாவது அந்த வக்ரத்தை எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்ப குரு பகவான் வக்ரத்துல இருந்தாருன்னா அந்த குழந்தையோட ஒரு பண்புகள் லைட்டா சேஞ்ச் ஆகும். அதே குரு வக்ரம் இல்லாத இடத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதோட குணாதிசயங்கள் கொஞ்சம் வேறுபடும். இந்த குணாதிசயங்களை வேறுபடுத்துறதுக்கு அப்ப பிறந்தறப்ப கிரகங்கள் வக்ரத்துல நிலையில இருந்தாங்களா, யாரோட யாரு சேர்க்கை இருந்தாங்க, யாரோட யாரு பார்த்து இருந்தாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இதோ ஒரு மனிதனோட குணாதிசயங்களை நிர்ணயிக்கிறது. அந்த குணாதிசயங்கள் தான் மனிதனோட அடுத்த வளர்ச்சி கிடத்துக்கு. இப்ப பொதுவா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி தோணும். முதல்ல ஜாதகம் அவசியமான ஒரு கேள்வி தோணும். கண்டிப்பா அவசியம்தான். ரெண்டாவது, ஒருத்தர் பிறந்த நேரத்திலேயே இன்னொருத்தரும் பிறக்கிறப்ப அவங்க மட்டும் பெரிய விஐபியா ஒரு செல்வாக்காக இருக்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஏழையா இருக்காங்க, அந்த செல்வத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க, உடல் பாதிப்போட இருக்காங்க, கல்வி இல்லாம இருக்காங்க, ஏதோ ஒரு விதத்துல மாறுபட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மாறுபாடு? ஏன்னா இவங்க பிறந்த டயத்திலேயே தான் இவங்களும் பிறந்தாங்க, இவங்க பிறந்த ஊர்லயே தான் இவங்களும் பிறந்தாங்க. அதே அயனாம்சம் ரேகாம்சம். ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு காமிக்கிறப்போ அங்கதான் ஒரு பெரிய சூட்சமே வச்சிருக்காங்க நம்ம சித்தர்கள். இவங்க பிறந்த டயத்திலேயே இந்த விஐபியும் பிறந்திருக்காரு, விஐபி பிறந்த லக்னத்திலேயே அவரும் பிறந்திருந்தாருன்னா விஐபியோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஜெனட்டிக் வேற, அவங்க வம்சாவளி வேற. இது ஒரு பொருளாதாரம் ஒரு கல்வி இல்லாம பிறந்தவர் வந்து அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட வம்சாவளிகள் வேற. அந்த இடத்துல நம்ம சித்தர்களும் நம்மளோட இறைத்தன்மையோட கொண்டு கர்மா அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால அவன் பிறந்த நேரத்திலேயே இவங்களும் பிறந்தாங்க, இவன் பிறந்த நேரத்திலேயே அவங்களும் பிறந்தாங்க, அவங்க பணக்கார ஆயிட்டாங்க, நான் பணக்கார ஆகலைன்னு சொல்லி ஒரு விவாதத்துக்கு போறது எந்த ஒரு விவாதத்துக்கு போக வேண்டிய ஒரு வேலையே இல்லை. அந்த விவாதமே வேண்டியது இல்லை. ஏன்னா இங்க கர்மா அப்படிங்கிற ஒரு டாபிக் பயன்படுது. அந்த கர்மாவை நோக்கி தான் நம்ம அடுத்தடுத்து பயணம் செய்யறோம். ஓகேங்களா?
கொஞ்சம் பொருளாதாரத்துல உசந்து இருக்காங்க. ஒருத்தவங்க பொருளாதாரத்துல தாழ்ந்து இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு மனிதன் வேறுபாடுகள் காணப்படுகிற காரணம் வந்து இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விதிதான் உள்ள வந்துட்டு இருக்கு. ஏன்னா முன்பிறவி பிளஸ் நம்ம பெற்றோர்கள், முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுல இதை கொண்டு வந்து நம்ம சித்தர்களும், முனிவர்களும் அதோட சேர்த்து ஜாதகத்தை இணைச்சு நம்மளை வந்து இயக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம நம்ம வந்து ஸ்ரீ 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 பிருகுபதி ஜோதிடத்துல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறப்போ, ஜோதிடத்தை பத்தி நான் நிறைய ஆசான்கிட்ட படிச்சிருக்கேன். என்னோட அனுபவத்தை அப்படியே உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நம்முடைய பிருகுபதியில ஜோதிடம், ஆன்மீகம், கல்வி, பக்தி, இறை நம்பிக்கை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கண்டென்ட்டா தொகுத்து வழங்கலான்னு இருக்கிறோம். அது கூட சேர்ந்து நீங்களும் எங்களோட பயன்படுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதிலிருந்து கிடைக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க எங்களைய கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றிகள்.